தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: ஆவியில் அனல் வேண்டும். இன்றைய மிஷனரி புனித சிப்ரியன். மண்ணில் பிறந்தது கிபி 200ஆம் ஆண்டு. விண்ணில் சென்றது 14/9/258ஆம் ஆண்டு. ஊர் கார்த்தேஜில். நாடு வட ஆப்பிரிக்கா. தரிசன பூமி ரோம். டேசியஸ் என்ற அரசன் ரோமை ஆட்சி செய்தவன். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கிறிஸ்தவத்தை அழித்துவிட திட்டம் தீட்டினான். கிறிஸ்தவர்கள் நியாயாதிபதிகளால் பிடிக்கப்பட்டு அரசனின் சிலையை வணங்கவும் அதற்கு தூபம் காட்டவும் பணிக்கப்பட்டனர். திருசபை அக்காலத்தில் உயிரற்ற நிலைமையிலும் ஆன்மீக காரியங்களில் பிற்போக்காகவும் காணப்பட்டது. எனவே கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் உயிருக்கு பயந்து அரசனின் உத்தரவை நிறைவேற்றினர். சிலர் நாட்டை விட்டே ஓடினார். கிறிஸ்துவிற்காக தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்தார் சிப்ரியன். திருச்சபையின் அத்தியட்சராக இருந்த இவர் ஆவியில் அனல் கொண்டு அனைவருக்கும் மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு துணை நின்று அவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்தினார். பாவங்களில் மூழ்கியிருந்த மக்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தினார். அக்காலத்தில் தொற்று நோயானது மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் பரவியது. ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டனர். ரோமாபுரியில் மட்டும் ஒரே நாளில் 5000 பேர் மாண்டனர். இந்நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய கிறிஸ்தவர்கள் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் சிப்ரியன். சமய பேதமின்றி அனைவருக்கும் உதவிகளை செய்தார். கிறிஸ்தவர்களாலேயே இக்கொள்ளை நோய் பரவியதென்று சிப்ரியன் மீது குற்றம் சாட்டினர். எதிரிகளின் பொய் பிரசாரத்தால் அவர் பிடிக்கப்பட்டார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே 100 அதிபதியால் தலை வெட்டப்பட்டு உடல் கீழே விழுந்தது. அவர் இரத்த சாட்சியானார். அன்பரே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் உமது உறுதி என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. நான் மாறுதல் அடைந்தது என் சுய அறிவு திறமை அல்ல, கடவுளே இதற்கு காரணம் என்கிறார் சிப்ரியன்.